எல்லோருக்கும் வணக்கம். ஜூன் மாதம் 2025ஆம் ஆண்டிற்கான பொது அறிவு கேள்விகளை பார்க்கலாங்க. எக்ஸாம் ஓரியன்டாக மட்டும் இல்லாமல் உங்களோட ஜென்ரல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு காணொலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். முதல் கேள்வி, 72வது உலக அழகி போட்டி எங்கு நடைபெற்றது? இதற்கான பதில் நம்ம இந்தியாவில் உள்ள தெலுங்கானாவில், அதாவது ஹைதராபாத்தில் உள்ள தெலுங்கானாவில் வந்து நடைபெற்றது. ஸோ இதில் இந்தியாவின் சார்பாக நந்தினி குப்தா அப்படிங்கிறவங்க வந்து கலந்துட்டாங்க. ஸோ இந்த போட்டியில் ஜெயித்தவங்க, அதாவது அதற்கு முன்னதாக இன்னொரு ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக இந்தியாவில் மூன்றாவது முறையாக இந்த போட்டி நடக்குது. இதற்கு முன்னதாக மும்பையில் முதல் முறையும், டெல்லியில் 2வது முறையும், 3வதாக இந்த உலக அழகி போட்டி ஹைதராபாத்தில் நடைபெறுது. இந்த 72வது உலக அழகி போட்டியில் தாய்லாந்து நாட்டை சேர்ந்த ஓபல் சுஜாதா சவுங்ஷி அப்படிங்கிறவங்க ஜெயிச்சிருக்காங்க. பனிப்பாறைகள் குறித்த முதல் ஐநா மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான பதில் தஜகிஸ்தான். அதாவது தஜகிஸ்தானில் உள்ள துஷான்பே நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து இந்த ஐநாவோட மாநாடு நடைபெற்றது. ஸோ உலகளாவிய காலநிலையை கம்பேர் பண்ணுறப்ப நம்மளோட காலநிலை மாற்றங்கள் வெகுவாக மனித இனத்தை பாதித்து வருகிறது. என்ன காரணம் அப்படின்னா, இயற்கைக்கு மாறாக மனிதன் பல புறமான விஷயங்கள் செஞ்சிட்ருக்கான். எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம வெஹிக்கிள் கண்டுபிடிச்சோம், அதுலேருந்து வரக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு நம்ம உலகத்தோட வெப்பநிலை உயர்வுக்கு மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம். ஏசிலேருந்து ஃப்ளூரோ கார்பன் வருது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களையும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி மனிதர்கள் டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ண பல விஷயங்கள் நம்மளோட காலநிலை மாற்றத்துக்கு ஒரு ஆப்போசிட்டான விஷயமா போயிடுது. என்ன காரணம்? மழை பெய்ய வேண்டிய காலகட்டங்களில் மழை பெய்யறது கிடையாது. தேவையான காலகட்டங்களுக்கு வெயில் தேவை, அந்த மாதிரி நேரத்தில் வெயில் கிடையாது. ஒன்று மழை பெஞ்சால் அதிகமாக பெஞ்சிடுறது, இல்லை வெயில் அடித்தா அதிகமாக தாங்க முடியாத அளவுக்கு அடிக்கிறது. ஸோ இதற்கான காரணங்கள் என்னென்னா மனிதர்கள் தான். ஸோ அப்படி மனிதர்களால் இந்த காலநிலை மாற்றங்கள் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக பல நாடுகள் வந்து ஐநாவில் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ அப்படி ஒவ்வொரு வருடம் வந்து பல விஷயங்களுக்காக அவங்க மாநாடு நடத்துவாங்க. ஸோ அந்த காலநிலை மாற்றத்திற்கான மாநாடு இப்போ எங்கே நடைபெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தஜகிஸ்தானில் உள்ள துஷேன்பா நகர் அப்படிங்கிற இடத்துல பனிப்பாறைகள் பாதுகாப்பு குறித்த முதல் ஐநா மாநாடு தஜகிஸ்தானில் உள்ள துஷேன்பா நகரில் நடைபெறுது. உலகளாவிய சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிப்பதிலும் நீர் தொடர்பான சவால்களை கண்காணிப்பதற்கும் பனிப்பாறைகள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ 80 ஐநா உறுப்பு நாடுகள் மற்றும் 70 சர்வதேச அமைப்புகளை சேர்ந்த 2500க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் வந்து இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்தியாவின் சார்பில் மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் அப்படிங்கிறவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. நம்ம நாட்டில் பல வகையான திட்டங்கள் வந்து நம்ம மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி கொண்டு வராங்க. ஸோ அப்படி கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு வந்து நிறையா ஃபண்டு தேவைப்படுது. ஸோ அப்படி ரீசனாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவின் நகர்ப்புற வளர்ச்சிகளுக்காக 85,000 கோடி கடன் வழங்குவதற்கு ஒரு வங்கியானது வந்து நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. அந்த கடன் வழங்கக்கூடிய வங்கி எது? இதற்கான பதில் ஆசிய வளர்ச்சி வங்கி. நகர்ப்புற திட்டங்களுக்கு 5 ஆண்டுகளில் ரூபாய் 85,000 கோடி, அதாவது கிட்டத்தட்ட 1000 கோடி டாலர்கள் உதவி புரிவதாக ஆசிய வளர்ச்சி வங்கி செஞ்சுருக்காங்க. இதோட அந்த ஆசிய வளர்ச்சி வங்கியோட தலைவர் யான்னு பார்த்தீங்கன்னா மசோடோ காண்டா அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ நகர்ப்புற உள்கட்டமைப்பு மேம்பாடு, மெட்ரோ ரயில் திட்டங்களின் விரிவாக்கம், புதிய விரைவு போக்குவரத்து வழித்தடங்கள் உருவாக்குதல், நகர சேவைகளை மேம்படுத்துதல் அப்படிங்கிற பல காரணங்களுக்காக 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 1000 கோடி டாலர், அதாவது 85,000 கோடியானது வழங்க இருக்கிறாங்க ஆசிய வளர்ச்சி வங்கியான. ஸோ பல நாடுகளில் இருந்து இந்தியாவில் பல இடங்களில் வந்து முதலீடு செய்கிறாங்க. அப்படி இந்தியாவின் மிகப்பெரிய முதலீட்டராக உருவெடுத்துள்ள நாடு எது? இதற்கான பதில் சிங்கப்பூர் தான் வந்து 2024-25ஆம் ஆண்டு காலகட்டங்களில் கிட்டத்தட்ட 1500 கோடி டாலர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்திய மதிப்பில் பார்த்தோம் அப்படின்னா 1.28 லட்சம் கோடியானது சிங்கப்பூர் வந்து இந்தியாவில் முதலீடு செஞ்சுருக்காங்க. இது வந்து மொத்த தோராய பங்கில் வந்து பார்த்திங்கன்னா 19% இருக்குது. மொத்த அந்நிய நேரடி முதலீடு படி பார்த்தோம் அப்படின்னா பல நாடுகள் இந்தியாவில் வந்து முதலீடு செய்கிறாங்க. அதில் வந்து அதன்படி பார்த்தோம் அப்படின்னா சிங்கப்பூர் 1494 கோடி, அதாவது 19% முதலிடத்தில் உள்ளது. இரண்டாவதாக மொரீஷியஸ் 834 கோடி முதலீட்டின்படி பார்த்தா 10.3% முதலீடு பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா USA வந்து 545 கோடி முதலீடு செஞ்சுருக்காங்க. நெதர்லாந்து 462 கோடி முதலீடு செஞ்சுருக்காங்க. ஐக்கிய அரபு அமீரகமானது 312 கோடி முதலீடு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த எல்லா நாடுகளையும் கம்பேர் பண்ணுறப்ப சிங்கப்பூர் தான் வந்து 19% முதலீடு செய்து இப்போது இந்தியாவோட முதலீட்டாளர்கள் பங்கு வரிசையில் வந்து முதலிடத்தில் இருக்கிறாங்க. தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளது? இதற்கான பதில் 24 பதக்கங்கள். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி தென்கொரியாவில் உள்ள குமி நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடைபெற்றது. அதில் பல நாடுகள் பங்கேற்றாங்க. இதில் முதலிடத்தில் வந்து சைனா வந்து பிடிச்சாங்க. 2வது இடத்தை வந்து இந்தியா பிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 24 பதக்கங்களை வந்து இந்தியா, மொத்தமாக 8 தங்கம் 10 வெள்ளி 6 வெண்கலம், மொத்தம் 24 பதக்கங்களை வந்து இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. பதக்கப்பட்டியலில் இந்தியா 2வது இடத்துல இருக்காங்க. முதலிடத்தில் சீனா இருக்கிறாங்க. ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஒடிசாவை சேர்ந்த
அனிமேஷ் குஜூர் அப்படிங்கிறவங்க வந்து வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு புதிய தேசிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. யூ கார்டர், அதாவது நம்ம ட்ரெயினாக இருக்கட்டும் சரி, இல்லை ரோடாக இருக்கட்டும் சரி, அது வளையக்கூடிய அந்த பெண்டான இடத்துக்கு பேர் தான் யூ கார்டர் அப்படி சொல்கிறோம். அப்படி அந்த யூ கார்டர் இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு யூ கார்டரை வடிவமைச்ச நிறுவனம் இது, மெட்ரோ நிறுவனம் இது. இந்தியாவில் வந்து பல இடங்களில் மெட்ரோ நிறுவனம் இருக்குது. ஃபஸ்ட்டு மெட்ரோ நிறுவனம் உருவானது வந்து கொல்கட்டாவில் தான். ஸோ இந்த மிகப்பெரிய ஒரு யூ கார்டரை நிறுவிய மெட்ரோ நிறுவனம் இது. இதற்கான பதில் சென்னை மெட்ரோ. நடந்த இந்த 18வது ஐபிஎல் சீசன் இந்தியன் பிரீமியர் லீக்ல வந்து எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது? இதற்கான பதில் ஆர்சிபி. இந்த 18வது, அதாவது அவங்களோட 18 வருஷ கனவுனே சொல்லலாம். ஸோ அது ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடியாகவும் இருந்தது. அந்த வெற்றி செலிப்ரேஷனில் நடைபெற்ற அந்த உயிரிழப்புகளும் இருந்தது. ஸோ இதில் ஜெயிச்ச அணி யாருன்னு பார்த்தோம்னா 18வது சீசனில் ஜெயித்தது வந்து ஆர்சிபி. இதில் வந்து பஞ்சாப் கிங்ஸ் அணியும் ஆர்சிபி வந்து மோதினாங்க. அதில் 6 ரன்கள் வித்தியாசத்தில் வந்து கிட்டத்தட்ட 18 வருட கனவுகளை வந்து ஆர்சிபி வந்து தீர்த்துக்கிட்டாங்க. தென்கொரியா நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? இதற்கான பதில் லீ ஜே மியூயிங். அதாவது ரீசனாக பார்த்தீங்கன்னா தென்கொரியாவில் வந்து அதிபர் தேர்தல் நடைபெற்றது. அதில் தேசிய ஜனநாயக கட்சியை சேர்ந்த லீ ஜே மியூயிங் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஜெயிச்சு வந்து மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். எலெக்ஷன் வந்துட்டால் சரி, அந்த ஓட்டு எண்ணிக்கை நமக்கு தெரிகிற வரைக்கும் நமக்குள்ள ஒரு பதட்டத்தை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலெக்ஷன் அந்த வாக்கு சதவீதம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எவ்வளோ சதவீதம் வந்து வாக்கு பதிவாயிருக்கு அப்படின்னு உடனுக்குடன் தெரியக்கூடிய ஒரு ஆப்பை வந்து நம்மளோட தேர்தல் ஆணையம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அதாவது லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஆப்? இதற்கான பதில் இசிஐ நெட், இசிஐஎன்இடி அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து நம்மளோட தேர்தல் ஆணையம் வந்து இப்போதைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த செயலியானது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் தலைமை அலுவலர் வாக்குப்பதிவு விவரத்தை வந்து உடனுக்குடனே, அதாவது 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து அவங்க வந்து பதிவிட்டுக்கிட்டே இருப்பாங்க. காலதாமதத்தை குறைக்கும். நம்ம வந்து இவ்வளோ சதவீதம் வந்து வாக்கு பதிவாயிருக்குன்னா, இப்போ காலையில் எலெக்ஷன் போயிருக்குன்னா ஈவினிங் அல்லது மறுநாள் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி காலதாமதம் உடனே இல்லாமல் உடனுக்குடனே அப்போக்கப்போ 1 ஹவருக்குள்ளே வந்து இவ்வளோ இது வந்து ஓட்டு வந்து பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பகமான ஒரு மிஷினை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வாக்குப்பதிவு நிறைந்தவுடன் வாக்குப்பதிவு விகிதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. வாக்குப்பதிவு நிறைந்தவுடன் புதுப்பிக்கத்தக்க அதாவது டேன் ஓட் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப்பு இருக்குது, அதுலேயும் சொல்லிடுவாங்க. மிக நீளமான செனாஃப் ரயில் பாலம் எங்கு அமையப்பட உள்ளது? இதற்கான பதில் ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீரில் தான் வந்து உலகிலே மிக நீளமான செனாஃப் ரயில் பாலமானது அமையும். இதையே இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா காஷ்மீரில் நேரடியாக ரயில் சேவையை வந்து இந்திய ரயில்வே மாகாணத்தை அறிமுகப்படுத்த உள்ளது. உலகின் மிக உயரமான செனாஃப் ரயில் பாலமும் இங்கே தாங்க இருக்க போகுது. ஸோ காஷ்மீருடன் நேரடி ரயில் இணைப்புக்கான உதம்பூர் ஸ்ரீநகர் ஃபாரமுல்லா ரயில் வழித்தடம் இங்கு அமையப்பட உள்ளது. மொத்தமாக 272 கிலோமீட்டர் தொலைவு வழித்தடம் உள்ளது இந்த ரயில் பாதையானது. இறுதியாக 111 கிலோமீட்டர் தொலைவானது இந்த வழித்தட பணியானது நிறைவு செய்யப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 12.77 கிலோமீட்டர் நீளமுள்ள D15 சுரங்கம் வந்து இங்கே அமைக்க இருக்கிறது. இதோட ஒரு சிறப்பு ஒரு இதாக பார்க்கப்படுகிறது. செனாஃப் அன்ஜி காட் அப்படிங்கிறது வந்து நாட்டின் முதல் கம்பிவட ரயில் தளமாக உள்ளது. செனாஃப் நதியின் குறுக்கே 369 மீட்டர் உயரத்தில் பிரம்மாண்டமான இருப்பு பாலமானது கட்டப்பட உள்ளது. ஈஃபில் டவரை விட அதிக உயரமுடைய பாலமானது உலகின் மிக உயரமான ரயில் பாலம் மற்றும் உலகின் மிக உயரமான இரும்பு வளைவு பாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே அமையுதுன்னு பார்த்தீங்கன்னா ரியாசி மாவட்டத்தில் வந்து அமையப்பட உள்ளது. இதற்கு மொத்தமாக திட்ட செலவுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41,000 கோடியானது செலவழிக்கப்பட்டுள்ளது. மகளிருக்கான 13வது உலகக்கோப்பை போட்டியை நடத்த உள்ள நாடு எது? இதற்கான பதில் இந்தியா. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு எப்படி கிரிக்கெட் வந்து முக்கியத்துவமாக இருக்கோ அதே மாதிரி பெண்களுக்கு சமமாக அது அந்த உமன்ஸ் பிரீமியர் லீக் வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு இந்த வேர்ல்டு கப்பும் இருக்குது. அப்படி இந்த 13வது வேர்ல்டு கப்பை வந்து இந்தியா வந்து ஹோஸ்ட் மகளிருக்கான 13வது ஒருநாள் உலகக்கோப்பை போட்டி இந்தியா நடத்துகிறாங்க. இதில் மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 8 அணிகள் பங்கேற்கிறாங்க. இந்தியாவில் பெங்களூரு, கவுஹாத்தி, இந்தூர், விசாகப்பட்டினம் ஆகிய இந்திய நகரங்களிலும் இந்தியாவின் இலங்கையின் கொழும்பு நகரத்திலும் வந்து இந்த போட்டி வந்து நடைபெற உள்ளது. அதிகபட்சமாக ஆஸ்திரேலியா 7 முறை இந்த போட்டியை நடத்தியிருக்காங்க. 4 முறை இந்தியா நடத்தியிருக்கு. அதிகபட்சமாக அதற்கு அடுத்தபடியாக இங்கிலாந்து 4 முறை வந்து நடத்தியிருக்காங்க. அதாவது ஐக்கிய நாடுகள் இதில் வந்து பல சபைகள் இருக்குது. அதில் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொது சபையோட தலைவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க, புதிய பொது தலைவராக. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டதா, அதாவது ஐநாவின் புதிய பொது சபையின் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? இதற்கான பதில் அன்னலேனா பேர்பாக் அவர்கள். மக்கள் தொகை கணக்கெடுப்பு
ஸோ நமக்கு அதாவது இந்தியாலையும் சரி உலகத்துலேயும் சரி எவ்வளவு கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இது எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஸோ ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒரு தடவை இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பானது நடைபெற்று வரும். ஸோ இதற்கு முன்னதாக 2011 இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றது. அதற்கப்புறம் 10 ஆண்டுகள் இடைவெளி விட்டு 2021 நடத்தப்பட்டிருக்கணும். ஸோ கொரோனா வந்ததுனால நம்மளால் அந்த இது வந்து கணக்கெடுப்பு பண்ண முடியல. அண்ட் தென் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பானது நடைபெற உள்ளது. ஸோ இது எத்தனாவது மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு பார்த்தீங்கன்னா 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்புங்க. ஸோ ஜாதிவாரி கணக்கெடுப்புடன் கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027ஆம் ஆண்டு தொடங்கப்பட உள்ளது. 2 கட்டங்களாக நடைபெற உள்ளது. பனி பிரதேசங்களில் அக்டோபர் 1, 2026 தொடங்கப்பட உள்ளது. நாட்டின் பிற பகுதிகளில் மார்ச் 1, 2027 கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. ஸோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. கிட்டத்தட்ட 13,000 கோடிக்கு மேல் வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து செலவாகும் அப்படி சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் டு கண்டக்டட் த பாப்புலேஷன் சென்சஸ் 2027 இன் 2 phases வித் caste enumeration. இந்த உலகத்தில் பல நாடுகள் இருக்குங்க. ஸோ இதில் பொருளாதார ரீதியாக வளர்ந்த நாடுகளும் இருக்குது, வளர்ந்து வருகின்ற நாடுகளும் இருக்குது, பொருளாதார ரீதியாக மிகவும் தாழ்வான இடத்துல இருக்கக்கூடிய நாடுகளும் இருக்குது. ஸோ அந்த வளர்ந்த நாடுகள் வளர்ந்து வரக்கூடிய நாடுகளுக்கும் சரி, அந்த தாழ்வான நாடுகளுக்கும் சரி கடன் வழங்கி வருவாங்க. அப்படி பல நாடுகள் இருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடன் 2024 கடன் வழங்கக்கூடிய நாடுகள் பட்டியலில் வந்து முதல் இடத்தில் உள்ள நாடு எது? இதற்கான பதில் ஜெர்மனி. ஆமாங்க, இதற்கு முன்னதாக இந்த பொறுப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 34 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து ஜப்பானை முந்தி ஜெர்மனியானது உலகின் மிகப்பெரிய கடன் வழங்கும் நாடாக உருவெடுத்துள்ளது. இந்த ஜெர்மனியோட கேபிட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெர்லின். இதோட கரன்சி பார்த்தீங்கன்னா யூரோன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இதோட பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் வால்டர் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஜப்பான் லாசஸ் த பொசிஷன் அஸ் வேர்ல்டு லார்ஜஸ்ட் கிரெடிட்டர் நேஷன் அஸ் ஜெர்மனி கிளைம்ஸ் டைட்டில் ஆஃப்டர் 34 இயர்ஸ். அதாவது 34 வருடங்களுக்கு பிறகு ஜப்பானை பின்னுக்கு தள்ளி உலகின் அதிகமாக கடன் வழங்கக்கூடிய நாடாக ஜெர்மனி உருவெடுத்துள்ளது. CII அதாவது கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, இந்த அமைப்போட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான பதில் ராஜீவ் மெமானி. EY இந்தியா சேர்மன் ராஜீவ் மெமானி டேக்ஸ் ஓவர் அஸ் CI பிரசிடென்ட் ஃபார் EY 26. அதாவது இந்த கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியோட 2025-26 நிதி ஆண்டிற்கான இந்திய தொழில்துறை கூட்டமைப்பின் தலைவராக ராஜீவ் மெமானி அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதற்கு முன்னதாக இந்த எர்னஸ்ட் யங், EY அப்படின்னா எர்னஸ்ட் யங்னு சொல்லுவாங்க, இந்திய தலைவர். EYயோட இந்திய தலைவர் FY20Y யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ITC லிமிடெட் நிறுவனத்தின் தலைவராக இருக்கக்கூடிய சஞ்சீவ் பூரி அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. இப்போ FY26 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜீவ் மெமானி அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வள்ளி பசுமை சுவர் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? இதற்கான பதில் நரேந்திர மோடி. ரீசனாக பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 5 வந்து நம்மளோட சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினம் வந்து கடைபிடிக்கப்பட்டது. ஸோ அதில் வந்து இதற்கு முன்னதாக வந்து தாயின் பெயரில் மரம் நடும் இயக்கம் அப்படி ஒரு இதை வந்து தொடங்கியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆரவள்ளி மலைத்தொடரை வந்து பார்த்த திட்டங்களை வந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ தாயின் பெயரில் மரம் கன்று நடும் திட்ட விரிவாக்கமாக பார்க்கப்படுகிறது. ஸோ ஆரவள்ளி பசுமைத்துவர் திட்டம் அப்படி சொல்கிறாங்க. டில்லி பகவான் மகாவீர் வன்ஸ்தலி பூங்காவில் இது நடைபெற்றது. உலகின் மிக பழமையான மலைத்தொடர் தான் இந்த ஆரவள்ளி மலைத்தொடரானது. குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா மற்றும் டில்லி வரைக்கும் வந்து இந்த ஆரவள்ளி மலைத்தொடரானது பரவியுள்ளது. கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த காடுகளை மறு உருவாக்கும் திட்டமாக இந்த ஆரவள்ளி பசுமை சுவர் திட்டம் பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தவர் நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். ரஃபேல் போர் விமானம், இந்த ரஃபேல் போர் விமானமானது பல பகுதிகளை கொண்டுள்ளது. அப்படி அந்த உடல் பகுதி, அந்த ரஃபேல் விமானத்தோட உடல் பகுதியை தயாரிக்கக்கூடிய ஒரு தொழில்துறை நிறுவனம் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு தொழில்துறை உற்பத்தி மையம் தொடங்க உள்ளது. இதற்கான பதில் தெலுங்கானாவில் தான் வந்து இந்த ரஃபேல் விமானத்தின் உடல் பகுதிகளை செய்யக்கூடிய ஒரு தயாரிப்பு மையமானது அமைக்கப்பட உள்ளது. போர் விமான உடல் பகுதி இந்தியாவில் தயாரிக்கப்பட உள்ளது. இது வந்து பிரான்சில் டாசல்ட் ஏவியேஷன், அதாவது DISன்னு சொல்லுவாங்க, டாசல் ஏவியேஷன் மற்றும் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம், இந்த 2 நிறுவனங்களும் இணைந்து வந்து இதை தயாரிக்கிறாங்க. அது தெலுங்கானாவில் உள்ள ஹைதராபாத்தில் நவீன வசதிகளுடன் கூடிய ஒரு உற்பத்தி மையம் வந்து தொடங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய கடற்படையை வலுப்படுத்தும் விதமாக கிட்டத்தட்ட 64,000 கோடி மதிப்பில் 26 கடற்படை ரஃபேல் போர் விமானங்கள் தயாரிக்கப்பட உள்ளது. செனாஃப் ரயில் பாலம், இந்த செனாஃப் ரயில் பாலம் உலகிலே மிக உயரமான ரயில் பாலம். ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில். இந்த ரயில் பாலத்தோட உயரம் எவ்வளவு? இதற்கான பதில் 359 மீட்டர் உயரமுடையது இந்த செனாஃப் ரயில் பாலமானது.
ஸோ உலகின் உயரமான பாலம் 1.3 கிலோமீட்டர் நீளமுடையது. திட்ட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 1486 கோடி திட்ட மதிப்பு. உயரம் 359 மீட்டர். அஞ்சி பாலம், அதாவது நாட்டின் முதலாவது கம்பி வட ரயில் பாலம் என்ற சிறப்பு பெயரையும் பெற்றுள்ளது. 12.77 கிலோமீட்டர் தொலைவுள்ள D15 சுரங்கம் நாட்டிலேயே மிகப்பெரிய ரயில் சுரங்கமாக கருதப்படுகின்றது. டிவிஎஸ், அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த டிவிஎஸ் பேரை வந்து யாருமே மறக்க மாட்டாங்க. அப்படி இந்த 2 சக்கர மற்றும் 3 சக்கர வாகனங்களை வந்து அறிமுகப்படுத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த டிவிஎஸ் நிறுவனமானது. அந்த டிவிஎஸ் நிறுவனத்தோட புதிய தலைவர் மற்றும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளவர் யார்? இதற்கான பதில் சுதர்சன் வேணு அவர்கள். ஸோ டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி ஹேஸ் அனௌன்ஸ்ட் that சுதர்சன் வேணு இஸ் த இன்கமிங் சேர்மன் எஃபெக்ட் ஆகஸ்ட் 25, 2025. அதாவது ஆகஸ்ட் 25, 2025 வரைக்கும் இதுக்கு அப்புறமா சுதர்சன் வேணு அப்படிங்கிறவங்க வந்து இந்த டிவிஎஸோட தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். இந்தியாவின் முன்னணி 2 மற்றும் 3 சக்கர வாகன தயாரிப்பு நிறுவனம் தான் இந்த டிவிஎஸ். தற்போது இந்த தலைவர் பொறுப்பில் இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரால்ஃப் ஸ்பெத் அவர்கள் உள்ளார். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் முழகளாவிய ஒரு விளையாட்டுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அப்படி இந்த கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகி போனதுக்கப்புறம் அந்த ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு பெயர் சேர்க்கும் விதமாக 2 அணிகள் மோதக்கூடிய அந்த போட்டிகளுக்கு வந்து அவங்க பெயர்கள் சூட்டப்படும். அப்படி டெண்டுல்கர் ஆண்டர்சன் கோப்பை அப்படிங்கிற ஒரு கோப்பையானது இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அது எந்த 2 அணிகள் மோத உள்ளது? இந்த பேர்லேயே இருக்குது. டெண்டுல்கர் வந்து இந்தியா, ஆண்டர்சன் அப்படிங்கிற வந்து இங்கிலாந்து. ஸோ இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோத உள்ள அந்த 5 டெஸ்ட் போட்டி தொடருக்கு வந்து இந்தியா டெண்டுல்கர் ஆண்டர்சன் கோப்பை அப்படிங்கிற ஒரு புது வகையான கோப்பையை வந்து அறிமுகப்படுத்த உள்ளது வரவிருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் போட்டியில். கட்டத்தெல்லாம் அம்மாக்கள் வந்து மடியில் குழந்தைய வச்சுட்டு நிலாவை காமிச்சு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்க அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியால் எல்லாருமே நிலாவுக்கு போய் சாப்பிட்டு வரலாம் போல். அந்த அளவுக்கு நம்மளோட டெக்னாலஜி வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆமாங்க, இந்திய விண்வெளி வீரர் சுபாங்ஷு சுக்லா அவர்கள் வந்து எந்த விண்கலம் மூலமாக விண்வெளிக்கு செல்ல உள்ளார்? இதற்கான பதில் டிராகன் அப்படிங்கிற ஒரு விண்கலம் மூலமாக அவங்க வந்து விண்கலத்துக்கு செல்ல வராங்க. இந்தியாவோட கனவு திட்டமாக பார்க்கப்படுகிறது வந்து இந்த ககன்யான் அப்படிங்கிற ஒரு திட்டம். அதாவது மனிதர்களை விண்ணுக்கு செலுத்தக்கூடிய திட்டம் தான் ககன்யான். அது வந்து இந்தியாவோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். ஸோ அதில் அந்த டீமில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் வந்து இந்த சுபான்ஷு சுக்லா அவர்கள் வந்து டிராகன் அப்படிங்கிற ஒரு விண்கலம் மூலமாக அதாவது அதற்கு முன்னதாக ஆக்சிம் 4 அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வர்றாங்க. அந்த திட்டத்தின்படி பல நாட்டு வீரர்கள், அதாவது 4 பேர் சேர்ந்து விண்வெளிக்கு செல்ல இருக்கிறாங்க. ஸோ அதில் ஒருத்தர் தான் இந்த சுபான்ஷு சுக்லா. அவங்கள எடுத்து செல்லக்கூடிய வாகனம் தான் வந்து டிராகன் அப்படிங்கிற ஒரு விண்கலமானது. ஸோ சர்வதேச விண்வெளி நிலையம் இதுக்கு வந்து டிராகன் விண்கலம் மூலமாக மனிதர்களை வந்து கொண்டு செல்ல இருக்கிறாங்க. ககன்யான் 2027 திட்டத்துக்காக தேர்வான வீரர் தான் வந்து இந்த சுபான்ஷு சுக்லா அவர்கள். அனுபவ பயிற்சி நோக்கங்களுக்காக ஆக்சிம் ஸ்பேஸ் நிறுவனத்தின் ஆக்சிம் 4 திட்டமானது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா செயல்படுத்த உள்ளாங்க. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் 9 அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இந்த டிராகன் அப்படிங்கிற விண்கலமானது இவங்களை வந்து ஏற்றிட்டு போகிறாங்க. அமெரிக்காவின் ஃப்ளோரிடாவில் உள்ள நாசாவின் கென்னடி விண்வெளி நிலையத்திலிருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வந்து சுபான்ஷு சுக்லா 14 நாட்கள் தங்கியிருந்து ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். கடைசியாக கடந்த 1984 இந்திய வீரர் ராகேஷ் விண்வெளிக்கு பயணித்தார். இப்பொழுது 40 ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளி பயணம் மேற்கொள்ள முதல் வீரராக சுபான்ஷு சுக்லா அவர்கள் கருதப்படுகிறார். சதுரங்க போட்டி, அதாவது செஸ் போட்டி, இது பல நாடுகளில் வந்து சாம்பியன்ஷிப் போட்டியாக நடத்தப்பட்டு வருகிறது. ஸோ அப்படி ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நார்வேல உள்ள ஸ்டார் வெஞ்சர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு போட்டியானது நடைபெற்றது. இதில் சாம்பியன் பட்டம் வென்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேக்னஸ் கால்சன் அவர்கள் வந்து இந்த நார்வே போட்டியில் சாம்பியன் பட்டம் ஜெயிச்சிருக்காங்க. ஆடவர் பிரிவில் மேக்னஸ் கால்சன் அவர்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்க. 16 புள்ளிகளோட இவர் வந்து முதலிடத்தில் பிடிச்சிருக்கிறாரு. ஸோ 2வது இடத்துல அமெரிக்க வீரர் ஃபேபியானா கார்னா அப்படிங்கிறவங்க இருக்காங்க. 3வது இடத்துல நம்ம இந்தியாவை சேர்ந்த மற்றும் தமிழகத்தை சேர்ந்த டி குகேஷ் 14.5 புள்ளிகளுடன் 3வது இடத்துல இருக்காங்க. மகளிர் பிரிவில் பார்த்தீங்க அப்படின்னா அன்னா முசிசிக் அப்படிங்கிறவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. இவங்க வந்து உக்ரைன் நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ 2வதாக கொனேரி கம்பி அப்படிங்கிறவங்க வந்து 2வது இடத்துல உக்ரைனும் 3வது இடத்துல வந்து கொனேரி கம்பி அப்படிங்கிற ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு வீராங்கனை வந்து 3வது இடத்த பிடிச்சிருக்காங்க. ஸோ மகளிர் பிரிவில் அன்னா முசிசிக் அப்படிங்கிறவங்களும் ஆடவர் பிரிவில் மேக்னஸ் கால்சன் அப்படிங்கிறவரும் வந்து ஜெயிச்சு சாம்பியன் பட்டம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இருக்க காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லார் கையிலையுமே ஃபோனில் இருக்குங்க. ஸோ அப்படி தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை எவ்வளவு சதவீதம் இந்தியாவில் இருக்கிறதா வந்து ட்ராய் ஊரை வந்து அறிக்கை விட்டிருக்காங்க. ஸோ இதற்கான பதில் 120.38 கோடி வாடிக்கையாளர்கள் வந்து இந்தியாவில் இருக்காங்களா இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தக்கூடியவங்க. ட்ராய் டெலிகம்யூனிகேஷன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இவங்க தான் ட்ராய்.
The TRAI released the telecom subscription data for the April 2025. இந்தியாவின் தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை கடந்த ஏப்ரல் மாதத்தில் 120.38 கோடியாக உயர்ந்துள்ளது. இதில் வயர்லெஸ் வாடிக்கையாளர்கள் 116.64 கோடியாகவும் வயர்டு வாடிக்கையாளர்கள் 3.74 கோடியாகவும் உள்ளதாக ட்ராய் அறிக்கை தெரிவித்துள்ளது. நீதிபதிகளுக்கு எதிராக விசாரணை நடத்தும் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நீதி கேட்டு போகக்கூடிய இடமா தான் இந்த நீதிமன்றம் பார்க்கப்படுகிறது. ஸோ இன்றைய காலகட்டங்களில் இந்த சில நீதிபதிகள் வந்து இந்த கரப்ஷன் இதில் வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ அப்படி அவங்களுக்கு எதிராக விசாரணை நடத்தக்கூடிய சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1968ஆம் ஆண்டு. ஸோ நீதிபதிகளுக்கு எதிரான விசாரணை நடத்துவதற்கான சட்டம் இயற்றப்பட்டது 1962. உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இவங்களை வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற இரு அவைகளிலும் வந்து தீர்மானம் கொண்டு வரணும். ஸோ பதவி நீக்க தீர்மானத்தில் குறைந்தபட்சம் நமக்கு வந்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருப்பாங்களா அவங்களுக்கு ஆதரவாக 50 பேரும் மக்களவை உறுப்பினர்கள் 100 பேரும் ஆதரவு தெரிவித்து கையொப்பமிட வேண்டும். மற்றும் பதவி நீக்க தீர்மானம் அவையில் அனுமதிக்கப்பட்டவுடன் அது குறித்து விசாரணை அமைத்து அதன் மூலம் விசாரணை குழு மூலமாக அவங்கள வந்து அவங்க மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவங்களுக்கு வந்து பதவி வந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அல்லது ஒரு உச்சநீதிமன்ற அந்த குழு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் வந்து யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கணும், அல்லது ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி அல்லது உயர்நீதிமன்றங்களின் தலைமை நீதிபதிகளில் அங்கீகரிக்கப்பட்ட ஒருவராக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அவங்க இருந்து விசாரணை மேற்கொண்டு அதுக்கப்புறம் இரு அவைகள்லேயும் வந்து இது கொண்டு வருவாங்க, வாக்குவாதம் கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசமைப்பு சட்டப்பிரிவு 217 படி ஓர் உயர்நீதிமன்ற நீதிபதியை வந்து ராஜினாமா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சதுரங்க போட்டி, இந்த செஸ் போட்டி வந்து உலகளாவிய ஒரு போட்டியாக கருதப்படுகிறது. அப்படி பார்த்து இந்த உலக தரவரிசை ஒவ்வொரு நாடுகளிலே உள்ள அந்த வீரர்கள் பெற்றக்கூடிய அந்த புள்ளிகளின் அடிப்படையில் வந்து இந்த உலக தரவரிசையானது நிர்ணயம் செய்யப்படும். இப்போ டாப் 10 தரவரிசை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த டாப் 10 வரிசையில் வந்து எத்தனை இந்திய வீரர்கள் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க, இதுதான் கேள்வி. இதற்கான பதில் 4 இந்திய வீரர்கள் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க இந்த உலக தரவரிசை பட்டியலில். இன்னும் ஃபர்ஸ்ட் 4 இந்தியன் செஸ் பிளேயர்ஸ் இந்த டாப் 10 ரேங்கிங். செஸ் வீரர்களுக்கான உலக தரவரிசை டாப் 10 இடங்களில் 4 இந்தியர்கள் இடம் பிடித்துள்ளனர். அதில் குறிப்பிடத்தக்க செய்தியாக 3 தமிழர்கள் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும். ஸோ குகேஷ் 5வது இடத்திலையும், பிரக்யானந்தா 6வது இடத்திலையும், அரவிந்த் சிதம்பரம் அவர்கள் 9வது இடத்திலும், தெலுங்கானாவை சேர்ந்த அர்ஜுன் எரிகைசி அவர்கள் 3வது இடத்திலையும் உள்ளனர். அமெரிக்கன் பார்ட்டி என்ற புதிய கட்சியை தொடங்க உள்ளவர் யார்? இதற்கான பதில் எலான் மாஸ்க். எலான் மாஸ்க் அப்படிங்கிறவர் தான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர், உலகத்திலே வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா அந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் இவரோட பங்கு மிக ஒரு முக்கிய பங்காற்றுனது. ஸோ ட்ரம்ப்புக்கும் இவருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருந்தது. அதன் மூலமாக ட்ரம்ப் வந்து ஜெயிக்க வச்சிருந்தார். ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா அவருக்கும் ட்ரம்ப்புக்கும் ஒரு சிறிய ஒரு வாக்குவாதம் வந்தது, ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு இதனால் இவர் அங்கேருந்து பிரிஞ்சு வந்து ஒரு புதிய கட்சி வந்து தொடங்க உள்ளார். இந்த கட்சியோட பேர் தான் த அமெரிக்கன் பார்ட்டி அப்படிங்கிற கட்சி வந்து தொடங்கினது வந்து எலான் மாஸ்க் அவர்கள். இவர் வந்து அமெரிக்காவின் சிறப்பு ஆலோசகராக இருந்தார். ஸோ பிக் பியூட்டிஃபுல் என்ற மசோதா வரையறுக்கப்பட்டதன் காரணமாக எலான் மஸ்க் மற்றும் ட்ரம்ப்புக்கு இடையே வந்து ஒரு சிறிய வாக்குவாதம் ஏற்பட்டு அதிலிருந்து பிரிந்து வந்து இந்த அமெரிக்கன் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து எலான் மஸ்க் அவர்கள் வந்து தொடங்கப்பட உள்ளார். காண்டிவா என்ற புதிய தலைமை ரக ஏவுகணையை எந்த நாடு உருவாக்க உள்ளது? இதற்கான பதில் இந்தியா. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா இந்த ஆயுத உற்பத்தியாக இருக்கட்டும் அல்லது ஆயுத கொள்முதலாக இருக்கட்டும் பல நாடுகள்லேருந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட அண்டை நாடுகளோட அந்த போர் திறனை வந்து சடனாக வந்து நமக்கு போர் வந்துடும், எப்போ வந்துடும் எதுக்கு வரும்னே தெரியாது, சடனாக வந்துடும். ஸோ அதனால் நம்மளோட சேஃப்டி பர்பஸ்க்காக இந்தியா வந்து பல பொருட்களை வந்து கொள்முதலும் பண்ணுறாங்க, உற்பத்தியும் பண்ணுறாங்க. அப்படி இந்த காண்டிவா அப்படிங்கிற ஒரு ஏவுகணையை வந்து இந்தியா தயார் செஞ்சுருக்காங்க. அதுதான் இந்த ஒரு கேள்வியாக பார்க்கப்படுகிறது. அதாவது ஐஏஎஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மற்றும் டிஆர்டிஓ இணைந்து தயாரிக்கப்பட உள்ள ஒரு ஏவுகணை தான் இந்த காண்டிவா அப்படிங்கிறது. புதிய தலைமை ரக ஏவுகணை விரைவில் வந்து நம்மளோட பாதுகாப்பு திட்டத்தில் சேர்க்கப்பட உள்ளது. 350 கிலோமீட்டர் இலக்கை தாக்கும் இந்தியாவின் தயாரிப்பாக இந்த காண்டிவா பார்க்கப்படுகிறது. ஸோ மகாபாரதத்தில் அர்ஜுனின் வில்லுக்கு பதில் காண்டிபம் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து இது காண்டீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாதுகாப்புத்துறை வந்து இந்த பேரை வந்து இதுக்கு காண்டிவா அப்படின்னு சொல்லி பெயரிட்டிருக்காங்க. அஸ்த்ரா MK1 மற்றும் 2 இதை தொடர்ந்து அந்த வரிசையில் MK3 அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை வந்து இந்தியா வந்து இது பண்ணியிருக்காங்க. திரவ எரிபொருள் மூலமாக இது இயங்கும் தன்மையுடையதுங்க. ஸோ இந்த MK3க்கு தான் வந்து காண்டிவா அப்படிங்கிற ஒரு பேரை வந்து நம்ம DRDO மற்றும் IAF வந்து பாதுகாப்பு
துறையில் வந்து நமக்கு இந்த பேரை வந்து சூட்டப்பட்டுள்ளது. ஸோ வானில் அதிவேகமாக எதிரிகளை குழப்பும் வகையில் சுழன்று பறந்து போய் தாக்கும் தன்மையோடது இந்த காண்டிவா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஆனது. இந்த அஸ்த்ரா MK1 வந்து 80லேருந்து 110 கிலோமீட்டர் வரம்பு உடையது. MK2 பார்த்திங்க அப்படின்னா 140 முதல் 160 கிலோமீட்டர் வரம்புடைய ராக்கெட் என்ஜின்களை வந்து கொண்டுள்ளது. காண்டிவா அந்த 3 வந்து தானாகவே திரவ எரிபொருள் மூலமாக எரித்து கொள்ளும் ஆற்றலை கொண்டுள்ளது. ICC இந்தியன் கிரிக்கெட் கவுன்சில் அவங்க வந்து ஒரு பிளேயர் வந்து விளாட்றாங்க அப்படின்னா அவங்க ரிட்டைர்மெண்ட்டுக்கு ஆனதுக்கப்புறம் அவங்க கிரிக்கெட்டுக்கு எந்த அளவு பங்களிப்பு வழங்கியிருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு பெயர் சேர்க்கும் விதமாக இந்த ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து ICC கொண்டு வந்திருக்காங்க. அப்படி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ICCயோட ஹால் ஆஃப் ஃபேமில் இணையப்பட்டுள்ள இந்திய வீரர் யார்? நிறையா நாட்டை சேர்ந்த வீரர்கள் வந்து இணைந்தாங்க. இந்தியாவின் சார்பில் இணைக்கப்பட்டுள்ள அந்த இந்திய வீரர் யார்? இதற்கான பதில் நம்மளோட தலை மகேந்திர சிங் தோனி அவர்கள் தான் ICC ஹால் ஆஃப் ஃபேமில் ரீசெண்டாக இணைக்கப்பட்டுள்ளது. ICC ஹால் ஆஃப் ஃபேம் எ மூமெண்ட் டு கிரைஸ்ட் எக்ஸ்ட்ராடினரி லீட் ஃபார் மென் கிரிக்கெட்டர். ICC ஹால் ஆஃப் ஃபேம் தோனிக்கு கௌரவம் வழங்கியுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தான் தோனி. இவங்க வந்து 3 ஃபார்மேட்லேயே வந்து கிட்டத்தட்ட 538 ஆட்டங்களில் 17,266 ரன்கள் சேர்த்ததுடன் விக்கெட் கீப்பராக 829 விக்கெட்டுகளை வந்து சாய்த்துள்ளார். 2007ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பை போட்டியில் வந்து கோப்பை பெற்றுக் கொடுத்தார். 2011ஆம் ஆண்டு ஒருநாள் உலகக்கோப்பை சாம்பியன் பட்டம் வென்று கொடுத்தார். 2013ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் கோப்பை சாம்பியன் பட்டத்தை வென்று கொடுத்தார். இந்தியாவில் வந்து பார்த்திங்க, இந்தியாவில் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 4 நாடுகளை சேர்ந்த வீரர்களும் வந்து இதில் வந்து இணைந்துள்ளார்கள். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மேத்யூ ஹேடன் அவர்களும், தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த கிரேக் ஸ்மித் மற்றும் ஆம்லா அவர்களும், நியூசிலாந்தை சேர்ந்த டேனியல் வெட்டோரி அவர்களும், இங்கிலாந்தை சேர்ந்த சாரா டெய்லர் அவர்களும், பாகிஸ்தானை சேர்ந்த சானா மீர் அவர்களும் இந்த ICC ஹால் ஆஃப் ஃபேமில் வந்து இணைக்கப்பட்டுள்ளனர். பாப்புலேஷன் இந்தியாவின் மக்கள் தொகை எத்தனை கோடியாக உயர்ந்துள்ளது? இதற்கு முன்னதாக சீனா தான் வந்து மக்கள் தொகையில் நம்பர் 1 இடத்துல இருந்தாங்க. இப்போ சீனாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா மக்கள் தொகையில் முதல் இடத்துல வந்திருக்காங்க. ஸோ இந்தியாவின் மக்கள் தொகை எத்தனை கோடியாக உயர்ந்துள்ளது இதுதான் கேள்வி. இதற்கான பதில் 146 கோடியாக இந்தியாவின் மக்கள் தொகை தற்பொழுது நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. So India's fertility rate drops below the replacement level even as the population height 1.46 billion UN report. ஸோ இந்தியாவின் மக்கள் தொகை 146 கோடியை எட்டியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை வந்து இந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க. நாட்டில் வந்து 68% மக்கள் 15 வயது முதல் 64 வயது உள்ளவர்களாக இருக்காங்க. 1960 காலகட்டங்களுக்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு சராசரியாக 6 குழந்தைகள் வந்து பிறக்குது இந்தியாவில். ஸோ தற்பொழுது நிலவரத்தின்படி பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுக்கு 2 குழந்தைகள் வந்து பிறக்குது. எப்படியோ இந்தியாவோட மக்கள் தொகை சீனாவை பின்னுக்கு தள்ளி முன்னேறியுள்ளது அப்படிங்கிறது ஒரு ஐநாவோட ஒரு ரிப்போர்ட்டாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் வரி விதிப்பு ரீசனாக பார்த்திங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் அதிபரானதுக்கு அப்புறமாக அந்த நாட்டிலேருந்து மற்ற நாடுகளுக்கு அவங்க அமெரிக்க பொருட்களை ஏற்றுமதி செய்கிறாங்க பார்த்திங்களா. ஸோ அப்படி ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு மற்ற நாடுகள் அதிக அளவு வரி விதிக்கிறதா சொல்லி அவர் வந்து ஒரு குற்றம் சாட்டியிருந்தார். அப்படி எங்களுக்கு எவ்வளோ நீங்கள் வரி விதிக்கிறீங்களோ அதை விட உங்களுக்கு மடங்கு 1 மடங்கா 2 மடங்காக இருக்கும், உங்களுக்கு வரி விதிப்பு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதே மாதிரி பல நாடுகளுக்கு இறக்குமதி செய்யக்கூடிய அதாவது இந்தியாவிலேருந்து ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரி விதிப்பு எவ்வளோ, சீனாலேருந்து ஒரு நாடுக்கு வந்து பொருள் ஏற்றுறாங்கன்னா அவங்களுக்கு வரி விதிப்பு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இதை வந்து கொடுத்துருந்தாங்க. அப்படி சீனாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருள்களுக்கு வந்து எவ்வளவு சதவீதம் வரி விதிப்பு செய்துள்ளார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள்? இதற்கான பதில் 55% வரி விதிப்பு சீனா பொருள்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சீனா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து சில உடன்படிக்கையின்படி வரி விதிப்பு வந்து செஞ்சுருக்காரு. ஸோ பூமியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்படும் அரிய கனிமங்களுக்கும் காந்தங்களுக்கும் சீனாவிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கும் வந்து கிட்டத்தட்ட உலக அளவில் பூமியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்படும் அரிய கனிமங்களில் 61% வந்து சீனாவில் தான் வந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஸோ அந்த மாதிரி பொருட்களுக்கு வந்து அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 55% வந்து வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கனிமங்களின் உலகளாவிய உற்பத்தியில் வந்து 92% வந்து சீனாவோட கண்ட்ரோலில் தாங்க இருக்குது. ஸோ அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் சீன பொருட்களுக்கு 55% வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனாவில் இறக்குமதி செய்யப்படும் அமெரிக்க பொருட்களுக்கு வந்து சீனா வந்து 10% வரி விதிக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அரிசி பல நாடுகளில் மக்கள் உண்ணக்கூடிய ஒரு பொருள், அன்றாட தேவைக்கான ஒரு பொருள் தான் இந்த அரிசி பார்க்கப்படுகிறது. ஸோ அப்படி இந்த அரிசியானது
உலக அளவில் அரிசி உற்பத்தி செய்து தன்னிறைவும் அடைந்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு எது? அதில் வந்து நம்பர் 1 இடத்துல இருக்கக்கூடிய நாடு ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா தாங்க. ஸோ பிரிட்டிஷ் ஆட்சி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தேவைகளுக்காக மற்றவர்களுக்கு கையேந்தி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஸோ அப்படி இருந்த சூழல் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் தான் வந்து பசுமை புரட்சி கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்க கொண்டு வந்த பசுமை புரட்சியின் காலமாக பல வகையான நெல் விதைகளாக இருக்கட்டும், அந்த வேளாண்மையிலே பல புரட்சிகளை கொண்டு வந்தவர் தான் இந்த எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள். அதன் காரணகட்டமாக நம்மளே நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்து மீதமுள்ள பொருட்களை உற்பத்தி செய்ய, அதாவது பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு முன்னேறி இருக்கு இந்தியா. ஸோ அப்படி இந்தியா பல பொருட்களை ஏற்றுமதி செய்கிறாங்க. இந்தியா உலக அளவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த அரிசி உற்பத்தியில் முதன்முறையாக முதலிடத்தை பிடித்துள்ளது இந்த அரிசி ஏற்றுமதியில். நமது நாடு உணவு தானியங்கள் உற்பத்தியில் தன்னிறைவு பெற்று பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் நிலையில் தான் இந்த தற்பொழுது இந்த பசுமை புரட்சியானது பார்க்கப்படுகிறது. இந்த பசுமை புரட்சியை கொண்டு வந்தது வேளாண் விஞ்ஞானி எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள். ஸோ 2023-24 காலகட்டங்களில் சுமார் 14.46 கோடி மெட்ரிக் டன் அரிசியானது உற்பத்தி செய்தது சீனா. அன்றைய காலகட்டங்களில் இந்தியாவானது சுமார் 13.78 கோடி மெட்ரிக் டன் அரிசி உற்பத்தி செய்து 2வது இடத்தில் உள்ளது. தற்பொழுது 2024-25 காலகட்டங்களில் வேளாண் பருவத்தில் இந்தியாவானது கிட்டத்தட்ட 14.90 கோடி மெட்ரிக் டன் அரிசி உற்பத்தி செய்து முதலிடத்தில் உள்ள சீனாவை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தில் இந்தியா பிடித்துள்ளது. ஸோ 2வது இடத்துல சீனா இருக்காங்க. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி கிட்டத்தட்ட 27 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கருப்பின தலைவர், அதாவது அவர் மேலே பல விமர்சனங்கள் இருந்தது, அந்த விமர்சனத்தை எல்லாத்தையும் தவிடுபொடியாக்கி அந்த 27 வருட கனவை நினைவாக்கிய ஒரு அணி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்கா அணி. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு இடையே உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இதில் ஆஸ்திரேலியாவை தென்னாப்பிரிக்கா 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி 27 ஆண்டு காலத்துக்கு பிறகு அவங்களோட கனவை நிறைவேற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அணியோட வழி நடத்தின தலைவர் தான் தெம்பா பவுமா அவர்கள் மீது பல விமர்சனங்கள், இந்த கருப்பினமாக இருக்கிறதுனாலே பல விமர்சனங்கள் இருந்தது. அதை எல்லாத்தையும் தவிடுபொடியாக்கி ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சாம்பியன்ஷிப் பட்டத்தை ஜெயிச்சிருக்கிறாங்க.